காலத்துல இலங்கை அரசு அவருக்கு நினைக்கிறேன் கோர்ட்ல வச்சு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆதிக்கத்தில் செய்தவர். இப்போ அந்நேரம் யாழ்ப்பாணத்தை பிடிக்கிறது, இப்போ நீங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல் யாழ்ப்பாணத்தை பிடிக்கணும் இருந்த நேரம் இருக்கலாம், டை அடிச்செல்லாம் தெரிஞ்சார். இப்போ டையும் இல்லை, தலை நிறைஞ்சார். இப்போ என்ன வாழ்க்கை ஒருத்து போய் திட்டார். என்ன அவர் அவ்வளோ கொள்ளையடிச்சு இந்த ஆயுதம் பண்ணுறதுல பேங்கில் எல்லாம் காய்களை கொண்டு போட்டு பேங்கெல்லாம் கிளறி பிடிச்சி இப்போ எந்த நாளும் கோர்ட்ஸுக்கு போகிறதும் மரதுமாக இருக்கிறவர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் இப்போ இந்த காலத்தில். ஏன்னா அவ்வளோ கொடுமையை செய்த ஒரு அரசியல்வாதி அவர். அப்போ இந்த நிமித்தம் கிட்டத்தட்ட 12,000 மேற்பட்ட ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க தேசிய குற்றமல். ஆனால் அவர் இன்றைக்கு 4,000-3,000 அன்றைக்கு அறிக்கையை கொடுத்து வச்சிருக்காங்க. இன்றைக்கு அப்படியான தொகை ராணுவம் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கேன் எங்களுக்கு தெரியும் முழுதும். நாங்கள் 1000 கோடியை எடுக்கிறோம்ட்டு 500 தான் கொடுப்போம். 500 எடுக்கல, அது ஏற்ற மாட்டாங்க ஐசிஆர்சி வந்து. ஏன்னா அவங்களுக்கு பலம் இல்லை எடுக்கிறது. அப்போ அதிலே போட்டு எரிச்சு விடணுவாங்க. அது இப்படித்தான் சம்பவங்கள் நடந்தது. நிஜமாதிரி அவங்களுக்கு கொல்லப்படுத்தாங்கன்னா அங்கே போய் சொல்லி கொண்டு இருந்தது சந்திரி அரசாங்கமும் ரத்தத்தை. இதுல சிங்கள ராணுவம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கின்றான் நான் உணர்றேன். இந்த ஓயாத நிலைகள் போர் நடவடிக்கையில ராணுவ நிலைகள் பொட்டு விழுந்தது செய்தி. அப்படி அவ்வளவு விரைவாக ராணுவ நிலைகளை அடித்து துரத்தி அந்த பகுதியில் அவ்வளவு விரைவாக பிடிப்பதற்கு காரணமாக அமைந்தது என்ன? முதலாவது தலைவர் ஒரு திட்டம், டாக்டிக்கல் பிளான், தந்திரவாய திட்டம் வந்து மிகவும் திறமானது. அப்ப அவங்க எதிர்பார்க்காத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் எல்லாம் வந்து நாங்கள் கைப்பற்றி போடுறோம். அதாவது இம்பார்ட்டன்ட் கிரவுண்ட்ஸ். அப்போ அந்த இடங்களை நாங்கள் கைப்பற்றி 2 விதமான வைட்டல் கிரவுண்ட் அவங்களால இது பண்ணக்கூடியது. அப்போ அந்த இடங்களை நாங்கள் உடனடியான நகர்வுகளை செய்து வேகமாக பிடித்தபடியால் அவங்களால நிற்கலாம் போயிட்டு. அதாவது 3 டிவிஷன் இருந்தது. 3 டிவிஷன் நாமையும் 3 ஜெனரல் 3 டிவிஷன் இருந்தது. அதுக்கு ஓவரால் ஜெனரல் ஒரு ஆள் இருந்தவர், வசந்த பிரான் இருந்தவர் இது நடத்தக்குள்ள. அப்போ இவ்வளவு பேர் இருந்தும் இன்றைக்கு அந்த இதில் வந்து நாங்கள் ஒரு சின்ன தொகை போராளிகள் தான் இறங்கினாங்க. நாங்கள் நல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க, நல்ல திட்டமிட்டு எங்கள் போராளிகளோட வேகம் உண்டு. எங்களோட விரைந்த நடவடிக்கை அதுக்கு ஒரு முக்கிய காரணம். நாங்கள் ஒட்டிச்சுட்டால இரவு 1 மணிக்கு இறங்கி ஒட்டிச்சுட்டான் ஜங்ஷனை வந்து விடியறதுக்குள்ள பிடிச்சிட்டோம். விடிய 5 மணிக்குள்ள பிடிச்சி தங்குள்ள தலைமைச்சலத்தையும் அடிச்சு பிடிச்சி போட்டு பின்னரும் 5 மணி ஆகிறதுக்குள்ள திருப்பி நெடுங்கணியை பிடிச்சி போட்டோம். நெடுங்கணியும் போது அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் வரும். அவ்வளவு தூரத்தை நாங்கள் கேப்சர் பண்ணி போட்டோம். அப்போ பிளான் பண்ணி போட்டோம். ஆமிக்கு பக்கவாட்டுக்கு நகர்ந்துட்டோம். நாங்கள் பக்கவாட்டுக்கு நகர்ந்த உடனே அவங்களால நிக்கலாம் போயிட்டு அதுல இருந்து நெடுங்கள்ல இருந்து நாங்கள் ஒரு 3 எடுத்து விட்டோம் புளியங்குளத்தை நோக்கி. அப்போ அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் எல்லாம் கனவேங்குளம் மாங்குளம் ஒன்று தான் இருந்தது. அவங்கள பின்பக்கத்தால போய் நாங்கள் தொடங்கிட்டோம். தொடங்க உங்களால நிக்கலாம் போயிட்டு. அடுத்தது எங்களோட கருமொழியோட சாதனை பெரிய சாதனை. அவங்க உள்ள போய் நிறைய தகர்ப்பு வேலைகளில் விடுபட்டவங்க, சப்போர்ட் இதுகளில் விடுபட்டவங்க. அப்போ அந்த தகர்ப்பு வேலைகளால் அவங்க ஆட்லரி தளங்கள் மற்றது அவங்களோட இதுகள் வந்து சிதைக்கப்பட்டது. எங்களோட மோட்டர்கள் அடிக்கிறதுக்கு நிறைய அவங்களோட உதவிகள் இருந்தது. மோட்டார் படையணிகள் அடிக்கிறதுக்கு எந்த ஒரு தாக்கல படையணி கிட்டு பிறங்கி படையன்ற மோட்டார் படையணி வந்து அடிக்கிறதுக்கு இருந்தது. இப்படி எல்லா படையணிகளும் உறங்கினா இல்லை இறங்கி அதால் நாங்கள் அந்த வேகமாக கைப்பற்றிட்டோம். இன்றைக்கும் ஒரு உலகத்தில் இருக்கிற ராணுவ வல்லுநர்கள் அது ஒரு அந்த தாக்குதல் என்னென்னு நாங்கள் செய்த கொண்டு தான் பார்த்து கொண்டு வரோம். இன்றைக்கும் சிங்கள அரசு யோசிச்சு கொண்டு போய் 2 பேர் அடிச்சாங்க. தலைவர் வந்து தமிழ்ச்செல்வன் மூலம் எனக்கு உடனடியாக தகவல் அனுப்பி கொண்டிருப்பார். தமிழ்ச்செல்வன் தான் எனக்கு தலைவருக்கு முடியாத ஒரு தொடர்பாக இருப்பார். சண்டை நடக்கக்குள்ள வளமையா அப்போ பாரதம் போடுறதும் பாரதம் என்னட்டு இருக்க தகவலை அன்னை தலைவர் கொண்டு வர, அன்னட்டு இருக்க தகவலை எனக்கு கொண்டு வர, புறம் என்னட்டு இருக்க கொண்டு வர, புறம் ஒரு சண்டை கொஞ்சம் ஓஞ்சி வரக்குள்ள என்ன வர சொல்லுவார் அண்ணன். நான் டக்குண்டு ஓடுவேன் ஆள்கிட்ட. ஓடக்குள்ள அங்கே அண்ணன் வந்து நல்ல சாப்பாடு எல்லாம் செய்ய வச்சு வடிவாரெல்லாம் வச்சு போகமா அனுப்பிடுவார் எங்களை. அப்போ அது இன்னும் ஒரு கட்டுமுச்சா அது தரும். போன முன்னேற்றம் இல்லாட்டி தலைவரை போய் சந்திக்கிறது கஷ்டமா இருக்குமா உங்களுக்கு? கொஞ்சம் அவர் தந்த பணியை நிறைவேற்றல்ன்ற ஒரு தன்மொண்டு வரும். உண்மையில செய்யலாம் போயிட்டு எண்ணம் வரும். அப்படி போய் அதுல தகுந்த காரணங்களை நாங்க கொண்டு அவர்கிட்ட சொல்லக்குள்ள அவர் அதை உடைக்கிறதுக்குரிய பிளான இலகுவா தந்துடுவார். இப்ப நாங்க கொஞ்சம் கட்டுமையாக கஷ்டப்பட்டு இதை செய்யணும் போல இருக்குன்னு நாங்க யோசிச்சு கொண்டு இருக்கக்குள்ள மிகவும் இலகுவா அந்த சிம்பிளான ஐடியாவை தந்துடுவார். ஒரு அதை வந்து செய்யக்குள்ள நாங்க பிடிக்கக்கூடியதா இருக்கும். அப்போ அந்த மாதிரி தலைவரை நாங்கள் எந்த நாளும் சந்திச்சு கொண்டே இருப்போம். போகிறதும் வரதும் ஓட்டவும் இது மாத்தாரையும் தலைவர் விடிய முடிச்சிருப்பார். 3 மணிக்கும் சந்திப்பேன், 12 மணிக்கும் சந்திப்பேன். இரவு கூடுதலாக நான் நினைக்கிறேன் நான் 12 பூரா தான் சந்திச்சிருக்கேன். 12 to 5 மணி கடையெல்லாம் இருப்பார் தலைவர். இப்போ அதுக்குள்ள எங்களுக்கும் பஸ் செய்வோம். இப்போ 3 to 4 மணி வந்து அவர் என்ன தெரியாது. பகலில் நான் இருப்பார், இருப்பார். கரு உறக்கத்தில் வேண்டிய அந்த சண்டை வழி நடத்தினவர். அதில் ஒரு சுறுசுறுப்பு ஆரோக்கியமாக இருக்கார் தலைவர். அவர் ஒரு
தந்த ஒரு பர்சனல் மெயின்டைனிங்ன்றது அண்ணன் திறமாக இருக்கார். அவர் வாசிப்பு நடக்கும், புத்தகம் வாசிப்பார், காலமுறையில் உடற்பயிற்சி செய்வார், பின்னரத்தில் உடற்பயிற்சி பயிற்சிகளில் ஈடுபடுவார், அதே வாசிப்பு நடக்கும், ஆக்களை சந்திப்பார். எல்லாம் ஒரு அன்றைக்கு எங்களை தலைவர் ஒரு செயலகம் வந்து இன்றைக்கு கட்டும் ரூபாய் கொண்டிருக்க இடம். அன்றைக்கு நாங்கள்லாம் போனால் இன்றைக்கு தலைவரோட நல்லா தான் இருந்து எல்லாம் காய்ச்சி வாங்கினாங்க. எங்களோட எல்லாம் டிச்சு நல்ல இதுகள். இன்றைக்கு தலைவரை உபசரிப்புன்றது இன்றைக்கு உலகம் வரவேற்கக்கூடிய ஒன்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இந்த விருந்து கொடுக்குறதுல வந்து நல்ல நீட்டாக தான் செய்வார். அவர் வந்தால் அவரே நேரடியாக நின்று அவரே அடுப்படிக்கு போவார். அவருக்கு ஒரு நல்ல சமையல்காரர் எங்களுக்கு அடிக்கடி சொல்லுவார். போய் நின்று அவரெல்லாம் பார்த்து சுவையெல்லாம் பார்த்து இப்போ நீங்கள் வர போறீங்கன்னா நேரத்தில் உங்களோட தரவெடுப்பார். நீங்கள் என்னென்ன சாப்பிடுவீங்க, இன்றைக்கு மரக்கறியாளா நீங்கள் அல்லது மச்சம் சாப்பிடலாம், மச்சத்தில் கோழி சாப்பிடலாம், ஆடு சாப்பிடலாம், ஏதோ எடுத்து அதுக்கேற்ற சமையலை செய்து வைப்பார். அப்போ ஒரு கடும் நீட்டாக தான் அதை வடிவாக பண்ணுவார். அதே மாதிரி களமனையிலேருந்து போகக்குள்ள எங்களுக்கு நல்ல அந்த ரிலாக்ஸ் உண்டா அவர் தருவார். அங்கே தந்து ஒரு திரும்ப அடுத்த கட்டணாருக்குரிய மூறாளில் உள்ள பண்ணி வேகமாச்சு விடுவார். அது இன்னும் ஒரு உற்சாக தருவோம் எங்களுக்கு. நாங்கள் வந்து தலைவரை செய்தி எல்லா தலைவருக்கும் களமனை தலைவர்களுக்கு உடனே கூப்பிட்டு சொல்லி இது ஒன்றும் இது பண்ணி வரக்குள்ள நல்லா இருக்கும். நல்ல வாழ்த்துகள் வரக்குள்ள நல்ல இது. சில சமர்களுக்கு வந்து இப்போ எனக்கு நான் இதில் 2 சமருக்கு கையெல்லாம் தந்து பாராட்டிக்கார். ஒன்று மன்ன உலன் சமர், அது ஒரு இயேசுக்குறி சமர்ல ஒரு முக்கியமான ஒரு சமர். ஏன்னா முற்றுமுழுதான் இலங்கை ராணுவத்தில் கொமாண்டோ படையை வச்சு திட்டமிட்ட சமர் உண்டது. இப்போ ஒரு விசேட அணியை கொண்டு செய்தவங்க. அப்போ அதை நாங்கள் இங்கே வர போயின்னு வந்து எங்களோட ஒரு உலகத்தில் பிடிச்சி போட்டிருந்தாங்க. பிடிச்சி அந்த சண்டை வந்து அடிச்சு முழு கொமாண்டோஸையும் கொண்டு நாங்கள் மன்னவுலன் சமரண்டு கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பிரபலியமான சமரம். அப்போ அதில் வந்து எங்களோட பெண்புறாவே ஆண்புறாலாம் சேர்ந்து அதை அடிச்சு பிடிச்சினாங்க. ஒரு நல்ல விஷயம். பிறவாண்டவர்களாக இருந்தவர் அதை வெல்றதுக்கு காரணமாக அப்படி நிறைய இதுகள். அது அடிச்சு போட்டு போன உடனே அன்றைக்கு தான் அண்ணன் எனக்கு கை தந்திருக்கார். கண்ணை வெட்டி எடுத்திருக்கோம். நான் சொன்னேன் உங்களுக்கு அவர் பெண்டு போட்டு போனால் பேசுவார், தொடுத்து போட்டு போனால் அந்த பேர் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த ரியாக்ஷனில் வந்து மாற்றி செய்வார் அவர். இதுக்குள்ள வெண்டா கேட்பார், இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம், வேண்டா விட்டா நீங்கள் ஓட்டுறதுக்கு விட்டா என்ன வேலை இது இது பிள்ளை விட்டத்தில் நாங்கள் வெண்டத்தை அப்பா கடுமையாக சாதிக்கித்தமாக கொண்டு போகக்கூடாது. அங்கே என்ன அவர் இன்னும் முடியலை. அவர் எதுலேயும் ஒரு திருப்தி பட மாட்டார். அவர் அந்த உறுதி வெற்றி அடையும் பிறகு திருப்தி பட மாட்டார். அப்படியான காலத்தில் அந்த மன்ன உளம் சண்டைக்கு வந்து கையை தந்து பாராட்டினார். அப்போ எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அது அவ்வளோ முக்கியத்துவம். என்ன அண்ணா வந்து விளங்கியிருக்காரு. என்ன முழுது அவங்களோட கொமாண்டோஸ் வந்து அழிக்கப்படுது. கிட்டத்தட்ட நான் 600 கொமாண்டோஸ் வந்து கொல்லப்பட்டவங்க. அதோட பெரிய கேள்விக்குறி. அது அமெரிக்கனாலும் நேரே வந்து பயிற்சி கொடுத்த படம். நிறைய தொழில்நுட்பங்கள் வாய்ந்த படம் உண்டு. அது அடுத்து ஓயாளிகள் சண்டை முடிச்சு போட்டு போகக்குள்ளையும் அண்ணன் வந்து கை தந்திருக்கார். அந்த சண்டைகளுக்கு வந்து பிரமான இது வந்து அது 2 சம்பவம் நான் என் போராட்ட வாழ்க்கையில் ஒரு குறிப்பான சம்பவம் அடி வச்சுக்கினால் குறைவு வரி இது தாரது இது ஒன்று. பெண் போராளிகளின் பங்களிப்பை பற்றி முக்கியமான பிரச்சனை என்ன, களமுனையில் இன்றைக்கு கூட இருக்கிறது பெண் போராளிகள். இயேசுக்குள் களமுனையில் நாங்கள் 3-2 விதத்தில் இருந்தாங்க. அதாவது 2 வீதம் பெண் போராளிகளும் 1 வீதம் ஆண் போராளிகள். பெண் போராளிகள் அர்ப்பணிப்பும் அதுகள இதுவும் சொல்லல. ஏன்னா அது கட்டும் இதுகள். இப்போ நாங்கள் சாதாரணமாக வீட்டில் இருக்கக்குள்ள பெண்கள் ஆண்கள் என்று பார்க்கக்குள்ள ஆண்களை விட பெண்களுக்கு நிறைய இயற்கை ரீதியான நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. அதெல்லாம் தாங்கி கொண்டு அந்த களமணியில் அடி வர்றன்றது அது ஒரு கட்டும் விஷயம் நான் நினைக்கிறேன். ஏண்டா அன்றைக்கு அது பார்க்கக்குள்ள இன்றைக்கு நாங்கள் இதை தான் பார்க்குறோம். அதில் பெண் போராளிகளை நாங்கள் கம்பீரமாக தான் வளர்க்குறோம். அவங்களோட அனுதாபப்பட்ட ஆக்களையும் பார்க்கல. ஏன்னா அவங்கள வீரர்கள் ஆக்குறோம். ஏதாவது தலைவர் செய்கிறாங்க, வீரர் ஆக்குறார், வீராங்கனைகளை வளர்க்குறார். இன்றைக்கு அவங்க எதிர்த்து நின்று அட்டிக்கிறாங்க, நல்லா இது பண்ணுறாங்க. அப்போ அது இன்றைக்கு அவங்களோட ஒரு பெரிய சாதனைகள். நல்ல தளபதி மாதிரி இருக்காங்க. இன்றைக்கு பெண்கள் பகுதியை பொறுத்தவரை நல்ல தளபதிகள் இதில் இருக்காங்க. இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூட 2000 பெண் போராளிகளை நான் வச்சிருக்கேன். இப்போ இருக்காங்க 2000 போராளிகள். இன்றைக்கு பெண் போராளிகள் இருக்கிறாங்க. நிலாவணி என்ற ஒரு தளபதி அங்கே பொறுப்பாக இருக்கிறோம். அதே மாதிரி மாலதி படம் இருக்குது. அதில் பிதிஷாக்காண்டு ஒரு அனுபவம் வாய்ந்த தளபதி தமிழகத்துக்குள்ளே அவர் இருக்கிற இன்றைக்கு பிதிஷாக்கா. அதே மாதிரி சோதியாவோட இன்னைக்கு துக்காக்கா இருக்கிற. இப்படி நிறைய பெண் தளபதிகள் வந்து இன்றைக்கு உருவாகிருக்காங்க. நாங்கள் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு தாக்கல் திட்டத்துக்கு போய் 10 பேர் இருக்கிறோம் என்றால் அண்ணோட மேசையில் பிளானுக்காக 5 ஆண் தளபதி 5 பெண் தளபதி இருப்பாங்க அங்கே. சரி சமனா தான் அங்கே திட்டமிடப்படும். சரத்தில் இருக்காங்க எல்லாரும்.
அது எல்லாரும் இருந்துதான் பிளான் நடக்கும். கஷுவலாக நாங்கள் நார்மலாக எல்லாரும் கதைப்போம். அவங்களே நிறைய ஐடியாக்கள் தருவாங்க. அப்படி வருவாங்களா அந்த அளவுக்கு அந்த நல்ல திறமா இருக்கிறாங்க வளர்ச்சி. போர் பற்றிய பேச்சுகளில் தென் தமிழ்